வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றியிருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமா இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். சில நேரங்களில் தேவன் கடினங்களை இடத்தில் அனுமதிப்பார். அந்த கடினங்களானது நம்மை தயார்படுத்தும்படியாக. ஆம், அந்த கடினங்கள், அந்த உபத்திரவத்தில் தான் நம்முடைய பலன் தேவன் மீது எப்படியான ஒன்றாய் இந்த இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படியாக ஒரு நபர் தன்னுடைய நீச்சல் திறமை இடத்துல தெரிந்து கொள்ள முடியும்? தண்ணீருக்குள்ளாக அவர்கள் குதிக்காத பட்சத்துல, நான் சொல்றேன் சரியா, தண்ணீருக்குள்ளாக அவர்கள் செல்லாத பட்சத்துல எனக்கு அருமையாக நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்னு ஒரு நபர் சொன்னா அது எப்படி சாத்தியமானது? ஒருவேளை சொல்லலாம், ஆனா அது எவ்வளவு நிஜம் என்பது நாம் எப்படி அறிந்து கொள்வது? அந்த தண்ணீருக்குள்ளாக அவர்கள் குதிக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் எவ்வளவு திறமைசாலிகள் நீச்சல் அடிப்பதிலே அது விளக்கப்படுகிறது. அப்ப அதே போல தேவன் மீது என் விசுவாசம் இருக்கிறது, தேவனை சார்ந்தவனாய் என் விசுவாசத்துல பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் எப்படியாக இந்த நிரூபிக்கப்படுகிறது? உபத்திரவங்களில் மட்டுமே. ஆம், தேவனுடைய வார்த்தை இங்கு சொல்கிற பிரகாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த உபத்திரவங்களிலே நாங்கள் தேவனுடையவராய் மேன்மை பாராட்டுகிறோம். இங்கு இந்த வசனத்திலே தேவன் இந்த சொல்கிற இந்த உபத்திரவமானது நீங்க தவறு செய்தவராய், பாவம் செய்தவராய் அல்லது அழுக்கான வாழ்க்கை வாழுகிறவராய் சந்திக்கிற உபத்திரவத்தை குறித்ததல்ல. இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை தேவனுக்கு நாம் உண்மையான ஒருவராய் நம் வாழ்க்கையை வாழும் பொழுதும் சந்திக்கிற உபத்திரவம். இது தேவனாலே அனுமதிக்கப்படுகிறது என்று கூட நான் சொல்ல முடியும். என இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையையும், இந்த பொறுமையானது நமக்கு பரீட்சையையும், இந்த பரீட்சையானது நம்மை விசுவாசத்திலே நம்பிக்கையுள்ளவராகவும் தேவன் மீது நம்முடைய பலனை முழுமையாய் பயன்படுத்தவும் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆம், உங்களுடைய பிரச்சனை யார் நீங்க கடந்து போறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில யார் நீங்க கடினங்களை கடந்து போறீங்களோ, சோர்ந்து போகாதீங்க. நீங்க அந்த பிரச்சனையால் நிறுத்தப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கை வழி நடத்த இந்த இடத்துல இருக்கிறார். வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் புது வருடத்திற்குள்ளாக பல கனவுகள், பல திட்டங்கள், பல யோசனைகள். ஒருவேளை சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், அப்படியான பல யோசனைகளை நீங்க எத்தனை வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆனா அந்த யோசனைகள் நிஜமாக்கப்பட முடியும் எப்பொழுது? உங்க வாழ்க்கை தேவனோடு நீங்கள் நேர்மையானவராய் அவரோடு உங்க வாழ்க்கையை வழிநடத்தும் பொழுது, உங்க சொந்த பலத்தினால கிடையாது. இந்த சாட்சி இந்த இடத்துல பாருங்கள். இந்த நபர் தன்னுடைய சொந்த பலத்தில் வாழ்ந்த பொழுது யாராய் இருந்தா, தேவனுடைய பலத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது யாராய் இந்த இடத்தில் மாறினார். இன்று இவர் இந்த சாட்சி சொல்வதற்கான நோக்கம் என்ன? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம். அந்த முதலிரவு ராத்திரியில கூட வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுமை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஆக்ரோஷமா சரீரபூர்வத்துல சில விஷயங்கள் செய்யப்பட்டது. சில மாசத்திலேயே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கர்ப்பமா இருந்ததுனால அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். கையில கன் இருக்கும். இந்த மாதிரி தெருவில் இருப்பேன். சில நேரத்தில் சூழ்நிலை ரொம்ப மோசமாகும். அந்த நேரம் தான் வேலைக்கு புதுசாக வந்தேன். என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி, பிறந்த குழந்தையோடைய மனைவி இருந்தாங்க. நான் அதிகமாக கோவப்படுவேன். அவருடைய செயல் என்னை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும்.
இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, அவர் மேல எனக்கு இருந்த எல்லா கவலையுமே நான் எனக்குள்ள அடக்கிப்பேன். நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிறேனோ, அதே மாதிரி தான் அவருடைய நடத்தை என்கிட்ட இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வருவேனோ, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பேன். நெறைய வாக்குவாதங்கள் நடக்கும். வீட்ல வரும்போது நெறைய விதமான பிரச்சனைகள். வீட்ல இருக்கக்கூடிய பொருள போட்டு உடைக்கிறது. இந்த வாக்குவாதங்கள்ல ஒரு தடவ நான் என் பையன வச்சுட்ருக்கும்போது, அவரு துப்பாக்கியானத எடுத்தாரு. அந்த நேரம் நான் என்னுடைய ரூம்ல என் பெட்ல என் பையன வச்சுட்ருந்தேன். நான் அந்த துப்பாக்கிய பார்க்கும்போது, உண்மையா நான் பயத்தோட இருந்தேன். அவர் அந்த துப்பாக்கிய என்னுடைய வாயில வச்சு அவர் சொன்னாரு, "உன்ன நான் சுடப் போறேன்." அது உண்மையா எனக்கு கடினமானதா இருந்தது. அது ரொம்பவே என்ன காயப்படுத்துச்சு. நான் யோசிச்சேன், இவரு உண்மையா என்ன அன்பு செஞ்சாருன்னா, நிச்சயமா என் பையன் இருக்கும்போதே இத இவரு செஞ்சிருக்க மாட்டாருன்னு. நான் கல்யாணம் ஆகாத நபரா வாழணும்னு நெனச்சேன். முன்னாடி இருந்தது போல. பெண்கள தேடி போறது. அதாவது நான் வந்து வேலைக்கு போல, ஆனா வேலைக்கு போறேன்னு சொல்ற மாரி. மத்த இடத்துக்கு போறது, பார்ட்டிக்கு இந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கு போறது. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். ஒரு நாள் வரையும், அதாவது இங்க இருக்கிற மாதிரி. இதில ஃபோட்டோல பார்க்குற மாரி, அந்த நேரத்தில நான் ஒரு ஸ்லம் ஏரியால இருந்தேன். மைனரா இருக்கக்கூடிய ஒருத்தர அரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவரு சொல்லியிருந்தாரு, நாங்க அவர அடிச்சோன்ட்டு. இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நான் என்னுடைய சக தொழிலாளர் மத்தியிலேருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அவர் சொன்னாரு, "பாரு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ. நீ என்ன சொல்ற?" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "தெரியும்ல நம்ம சட்டத்துக்கு வந்து பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி." நான் சொன்னேன், "ஆமா. ஆனா இது எல்லாமே தலைகீழா மாறிச்சு" அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னும் சொல்லப்போனா, "வேலையானது கூட போலாம்" அப்படின்னாரு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னாரு, "இனிமேலு நீ சொல்லியும் பிரயோஜனம் இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன்ன வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் போலீஸ் உத்தியோகத்தில 10 வருஷம் 8 மாசம் இருந்தேன் நான். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான நாளா இருந்தது. அப்ப நான் அங்கிருந்து குழப்பமான ஒரு மனுஷனா தான் நான் வேலையிலிருந்து வந்தேன். அப்ப என் கன்னு கையில இருந்தது. என் டேபிள் மேல வச்சு, என் கன்ன அதாவது அந்த மேசையில வச்சு நான் அத கன்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கைவிட்டு போகுதே அப்படின்ட்டு. எப்போ என் கன்ன நான் எடுத்தேனோ, அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். என்னுடைய அப்பா வந்து யுனிவர்சல் சர்ச்சுடைய பிஷப். அவர் எனக்கு ஒரு யோசனையானது குடுத்தார். ஆனா நான் ஒருபோதும் அவர் வார்த்தை கேட்டது கிடையாது. சொல்லப்போனா, நான் எனக்கே முதலாளியா இருக்கணும்னு நெனச்சேன், பாஸா. அப்பத்துலருந்து அப்படிதான் இருந்தேன். அப்ப கன்னு கையில இருக்கும்போது, "உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றோம். உங்க அப்பா வீடியோ கால்ல இங்க இருக்காரு. நீங்க பேசலாமா அவர்கிட்ட?" "ஹலோ அப்பா, ஹாய்! எப்படி இருக்க? இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குதா? இப்ப எல்லாமே நல்லா இருக்குப்பா." நீ கடந்து போன அந்த கஷ்டங்கள் எப்படி இருந்தது? அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தை நான் நினைவு கூர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நான் சொன்ன அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு அவ அழுதுகிட்டே இருந்தாரு அவரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். அதாவது சொல்றதுக்காக உண்மையாவே எத கடந்து போனாரோ, தேவன் நியாயம் செய்வார் என்பதை நம்பு. தேவன் நீதி உள்ளவர். இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பணும். தேவன நம்பணும். ஏன்னா எல்லா நேரமும் நீ பார்க்குற, நாங்க தேவன நம்பி இருக்கிறோன்ட்டு. தேவன் ஒருபோதும் எங்கள கைவிட்டதில்ல. என்னுடைய அப்பா எல்லா நேரமும் தேவன தான் காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியும், நான் அதிகமா கோவப்படுவேன். கட்டுப்பாடோட இருக்க மாட்டேன்ட்டு. இன்னும் சொல்லப்போனா, என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அப்பாவ நான் கூப்பிடவே இல்ல. அந்த அளவுக்கு அவர் இல்லாம என் கல்யாணத்த நான் நடத்துவேன் அப்படின்ற ஒரு தைரியம். எனக்கு தற்கொலை எண்ணமானது வரும். என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையால, அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தை என்னுடைய உட்புறத்தில நான் கொண்டு போனேன், ஜீவனா வாழணுன்ட்டு. அந்த சமயத்தில தான் எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. என்ன ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான், மெய்யான மனம் திரும்புதல் எனக்கு கிடைச்சது. நான் எதுக்கெல்லாம் சண்டை போட்டேனோ, அந்த நேரம் தேவனிடத்தில நான் கேட்டேன். முழங்காலிட்டு நான் ஜெபிச்ச அந்த ஜெபத்த என்னால மறக்கவே முடியாது. அப்போ நான் ஜெபிச்சேன், "ஆண்டவரே என்னுடைய அப்பா 30 வருஷத்துக்கு மேல உனக்கு ஊழியம் பண்றாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க. நான் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்." அப்ப நான் புரிஞ்சுகிட்டேன், நேர்மையான மனுஷனா மாறணும்னா, உண்மையான மனம் திரும்புதல் எனக்கு வேண்டியதா இருந்தது. எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் உண்மையா மனம் திரும்புனேனோ, அப்ப என்னுடைய மனைவி எலிசாஞ்சலா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற முழுமையும் நான் அர்ப்பணிச்சேன். நான் உண்மையா மாறணுன்ட்டு. அப்போ எனக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கியது. எது என்னுடைய முதுகின் மீது, தோள் மீது இருந்ததோ,
அது நீங்கியது. எல்லாவற்றையும் எப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் அறிக்கையிட்டேனோ, அப்போதான் எனக்கு நிம்மதியான ஒரு சமாதானம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சமாதானத்தினுடைய துவக்கம் அன்னையிலிருந்து எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் சிறைச்சாலையில இருக்கும்போது, ஆலயத்தினுடைய பேப்பர நான் பெற்றுக்கொள்வேன். என்ன வந்து பாப்பாங்க. எனக்காக முறையிடுவாங்க. நான் எப்போ மெய்யா மனம் திரும்பினேனோ, அன்னையிலிருந்து எல்லாமே மாறிச்சு. தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேனோ, ஒரு புது பிறப்பா நான் ஜீவித்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி ஆலயத்திற்கு போய் லவ் தெரப்பி இதில தன்னுடைய கவனத்த செலுத்துனாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது திருமணத்துக்கான புஸ்தகம் புல்லட் ப்ரூஃப் இத நான் படிச்சேன். இது எனக்கு உதவியா இருந்தது. மெய்யான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல கணவராவும், நல்ல அப்பாவும் எப்படி இருக்கணுன்றத நான் கத்துக்கிட்டேன். அந்த சமயம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இனிமேலும் எனக்குள்ள எந்த குற்றமும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஆனாலும் என்கிட்ட ஏதோ தவற விடுற மாரி இருக்கு அப்படின்னு நெனச்சேன். அந்த சமயத்தில தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்ல. எனவே ஆவிக்குரிய தியாகத்த செய்ய நான் சித்தமானேன். எனக்கு எப்பல்லாம் விழிப்பு வருதோ இரவு நேரத்தில, எல்லா சமயத்திலும் பரிசுத்த ஆவிய தேடுவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பொருளாதார தியாகத்தையும் நான் பீடத்தின் மேல வச்சேன். இது என்னுடைய மனைவி அந்த நாள் வரும்பொழுது போய் பீடத்தின் மேல அர்ப்பணிச்சாங்க. விசிட்டிங் டே அந்த நாள் வரும்போது நான் ரேடியோவ ஆன் பண்ணி மொத்தமா அதாவது அந்த கூட்டத்த வழிபாட்டுல நான் கலந்துக்கிட்டேன். பிஷப் மசீதுவுடைய கூட்டத்த முழுசா நான் கேட்டேன். பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்டேன். பிஷப் மசீது மீட்டிங்ல சொல்லியிருந்தார். "நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி பரவால்ல. அந்த நேரம் தேவன் எங்க இருந்தாலும் உன்ன வந்து தொடுவார், வருவார்." அப்போதான் நான் தீர்மானிச்சேன் ரேடியோல கேட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து நான் பிரேயர் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆழமா தேவனிடத்துல முறையிட்டேன் அவருடைய ஆவி பெறணுன்ட்டு. ஒரு தருணத்துல எனக்குள்ளாக அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், கண்ணீர், ஆனந்தம். அந்த சந்தோஷத்த விலைக்கு சொல்ல முடியாத ஒரு மாபெரும் சந்தோஷம். இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அத அடைஞ்சதே இல்ல. அந்த சந்தோஷம் விலைக்கு சொல்ல முடியல. தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றத, அத எப்படி சொல்றது? அதாவது பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்தார். நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் விசிட்டிங் நாள். நான் வந்து என்னுடைய மனைவி வந்து "பாப்பா எத பத்தியும் நான் கவலைப்படல. நான் அங்க உள்ள இருந்து நான் வந்து தேட ஆரம்பிச்சேன்." 17வது செப்டம்பர் 2017ல எனக்கு இந்த அபிஷேகமானது கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஜெயில்ல இருந்து அக்டோபர் 4ஆம் தேதி 2017 நான் ரிலீஸ் ஆனேன். நான் இன்னும் சொல்லப்போனா, அதாவது நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது 2 கோர்ஸ் முடிச்ச மாரி இருந்தது. நான் திருமணத்திற்கான புல்லட் ப்ரூஃப்பும், அது மட்டும் இல்லாம இன்டெலிமேனும் நான் முடிச்சேன். அந்த 2த்தையும் நான் முடிச்ச பிற்பாடு நான் ரிலீஸ் ஆனேன். உண்மையாகவே ஒரு புதியதா மாறப்பட்ட மனுஷனா நான் வெளிய வந்தேன். நான் கத்துக்கிட்ட இத படிச்சு எப்படி ஒரு ஆணா இருக்கணும், எப்படி ஒரு புருஷனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும் நான் கத்துக்கிட்டேன். முன்னாடி என்னுடைய மனைவி லவ் தெரப்பில தனியா தான் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. பிற்பாடு நாங்க 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு வழிபாட்டிலயும் நாங்க கலந்துக்கும்போது செமினார்ல நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். உண்மையான திருமண வாழ்க்கை எனக்கு இருக்கு. முன்பிருந்த சிருஷ்டி இனியும் என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வீட்ல சந்தோஷம் இருக்கு. லீகல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்ன வந்து சரியான மனுஷனா மாத்தினார். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலையில பதவி உயர்வு எனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை இது செய்தது. இன்னைக்கு நான் ஒரு குழுவுல இருக்கேன். சப்போர்ட் போலீஸ்மேன் என்ற ஒரு குழுவுல. நான் செய்யும் இந்த செயல் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொல்றதுக்காக நான் செய்றேன். பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லப் போறேன்னா, இறுதி வரையும் விடாமுயற்சியோட இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும். அதுதான் நாம் இந்த இடத்தில் கத்துக் குடுக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய திருமண வாழ்க்கை, மத்த எல்லா காரியத்துக்கும். எத நீ பெறணும் விரும்புறியோ, எல்லாவற்றுக்கும் மகனே. ஐ லவ் யூ டாட். இத விட சிறப்பா எப்படி நான் வந்து சொல்றது தெரியல. ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னையும், உன் முழு குடும்பத்தையும். ஆமென். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களே. எத்தனை பேர் நீங்க உங்க சொந்த கைகளின் பலனை நம்புகிறவரா இடத்துல இருக்கீங்க? தேவனை சார்ந்து தேவனுடைய விருப்பத்தை செய்வதை பார்க்கிலும் எனக்கு தெரியும்
நான் பாத்துக்கிறேன், என்னால இந்த இடத்துல சமாளிக்க முடியும், என்னுடைய கைகளினாலே நான் இந்த வேலையை முடிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன். எத்தனை மக்கள் நீங்க உங்களுடைய பலனை சார்ந்தவரா இருக்கீங்க? நிச்சயம் உங்க பலன் நீங்க சார்ந்தவரா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. அது உங்களுடைய பலன் தேவன் கொடுத்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் நான் இந்த இடத்துல குறிப்பிடுவது. ஏன்னா நீங்க பலன் உள்ளவரா இந்த இடத்துல இருக்கீங்க. அந்த பலனை யார் கொடுத்தது? நீங்க செய்கிற காரியங்கள் இந்த இடத்துல பலன் அளித்திருக்கலாம், பதிலானதை பெற்றிருக்கலாம். அந்த பலனை, அந்த பதிலை உருவாக்கியது யார்? அது நீங்க பெற்றுக்கொள்ளும்படியான வழிகளை இந்த இடத்துல திறந்தது யார்? தேவன் இல்லாமல். எனவேதான் தேவன் உங்க வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேலாய் முதலாவதாய் இந்த இடத்துல நீங்க வைக்கும் பொழுது அந்த பலனானது உங்க வாழ்க்கையின் முழுமையை மாற்றுகிறதா இடத்துல இருக்கும். உங்களுடைய அழிவின் வாழ்க்கையை நீக்கி தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய வாழ்க்கையில் நாம் இந்த இடத்தில் வாழ்க்கையை தொடரும்படியாக. மக்களே, தேவனோடு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ முதற்படிகளை அவர் நமக்கான தைரியத்தில் கொடுக்கிறார். இன்னும் 2 நாட்களில் நாம் இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இன்னும் 2 நாட்களில் நாம் இந்த வருஷமானது இந்த இடத்துல நிறைவேற்ற போகிறோம். யோசித்து பாருங்க, நீங்க ஜனவரி 1ஆம் தேதி இந்த இடத்துல இன்னும் சீக்கிரத்திலே சந்திக்க போகிறதா இந்த இடத்துல இருக்கும். புது வருஷத்துக்குள் நுழைந்தீர்கள். ஆனா உங்க வாழ்க்கை இன்னும் பழையதா இந்த இடத்துல இருந்தால், உங்க வாழ்க்கை இன்னும் இந்த அழிவிலே, அவமானத்திலே, துரோகங்களை சந்தித்த ஒரு வாழ்க்கைய, வெறுப்புணர்ச்சியிலே, மன்னிக்க முடியாத எண்ணங்களிலே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தா, இந்த சாட்சி நீங்க பார்த்தது போல அந்த நபர் தன்னுடைய பலத்திலே வாழ்றா. ஆனா எப்பொழுது தேவனை நம்ப தொடங்கினாரோ, எப்பொழுது தேவனுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தாரோ, வாழ்க்கை அங்கு மாறியது. இதான் தேவன் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். இந்த விசுவாசத்துல இன்னொரு பெண்ணுடைய சாட்சியும் இந்த நீங்க பாருங்க. என இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள விரும்பினார். என இவர் நினைத்தார் இவருக்கு புது வாழ்க்கை இல்லை என்று. ஆனா இவருக்கு தேவன் புது வாழ்க்கை கொடுத்தாரா இல்லையா? என்ன நடந்தது? சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தல்னால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2ஆவதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்ப நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்பை அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது. நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்தி இருக்கேன். எனவே அதற்குள்ளாக இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல. அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க. அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன் என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன்.
இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்தது தான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியே எங்க அம்மா இந்த போட்டோ எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்க இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்றாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டேன். அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழியில ஒருத்தங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டிலேருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலேயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு. ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை. இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன். உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்லை. முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்பை அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க, என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமேலும் பாவத்துல இல்லை. இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது.
நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகள்ல எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் என் கூட இருந்தார். இனிமேல் நான் தனிமையில கிடையாது. நான் இனிமேல் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகளை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள் காயங்களும் இல்லை, ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில மறித்தேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. எனவே நண்பர்களே, இந்த நபர் இந்த தற்கொலைக்கு எத்தனை முறை முயற்சி பண்ணாங்க? அவங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தழும்பு அதற்கான ஆதாரம். ஒருவேளை நீங்க கூட இந்த நேரம் தற்கொலை குறித்து யோசிக்கிற ஒருவரா இந்த இடத்துல இருக்குன்னா, நிறுத்துங்க அந்த திட்டத்தை. ஏன்னா தேவன் உங்க வாழ்க்கையை அழித்துக் கொள்வதை இந்த இடத்துல விரும்பல. தேவன் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் அவரை மகிமைப்படுத்துவதை இந்த இடத்துல விரும்புகிறார். ஆம், நீ இந்த தற்கொலை எண்ணங்கள் இந்த இடத்துல யோசிக்கிறவராய், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் அப்படியான ஒருவர் யோசனை உடையவராய் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறீங்கன்னா, தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற தயாரா இருக்காருன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடிந்தால் தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையை தேவனால் இந்த இடத்துல மாற்ற முடிந்தால் தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியும். ஆனா தேவனுக்கு இந்த இடத்துல அனுமதி எப்படியா இந்த இடத்துல நீங்கள் தரப்போகிறீர்கள், அது உங்களை பொறுத்தது. எனவே தேவனுக்கு அனுமதி கொடுங்க. உங்க பழைய வாழ்க்கையானதை அவர் நீக்கி தேவன் வைத்திருக்கிற புத்தம் புதிய வாழ்க்கைக்கும் இந்த புது வருஷத்திற்குள்ளாக 2025 வருஷம் புதியதாய் நீங்க நுழைவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை புத்தம் புதிய வாழ்க்கைய அவர் நாமத்தை பிரியப்படுத்தி மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைய இருப்பதை உறுதிப்படுத்துங்க மக்களே. எனவே தேவன் உங்க பாவங்களை கழுவ, தேவன் உங்கள் தவறுகளை கழுவ தயாராக இருக்கிறார். அவர் உங்களை சுத்திகரிக்க முடியாது. எனவே இந்த நேரமே, இந்த விசுவாசத்தில் இதோ இப்பொழுதே தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய கண்களை நிறுத்த முடியும். இனாண்டவராக இயேசுவே, இதோ இந்த நேரம் இவர்கள் யார் பாவங்களிலே தவறுகளிலே தன்னுடைய அழுக்கான வாழ்க்கையிலே இனியும் என் வாழ்க்கை மாறாது என்று கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உம்மோடு இந்த புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இவர்களை தயார்படுத்தும் தேவனே. உம்மோடு கூட இந்த புத்தம் புதிய வாழ்க்கையில் பிரவேசிக்க இவர்களை ஆயத்தமாக்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவர்களுடைய பாவங்களை, இவருடைய தவறுகளை நீக்கி இயேசுவே தேவனே, உம்முடைய பரிசுத்தத்தில் இந்த மக்கள் வாழ்க்கை மீது உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தும்படி சாட்சிகளாய் திருப்போம். இவரை ஆசீர்வதிக்கிறேன், இவருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிறேன், இவர் வாழ்க்கை மீது உம்முடைய சித்தத்தை அறிக்கிறேன். தேவனே, இந்த வருஷம் மட்டும் இந்த புதியதாய் நாங்கள் இந்த தொடங்க விரும்பவில்லை, எங்கள் வாழ்க்கையும் புதியதாய் தொடங்க விரும்புகிறோம் என்று யாரெல்லாம் விருப்பத்தை இந்த வைக்கிறார்களோ அந்த விருப்பம் உம்மால் பதில்களாய் இந்த மாறட்டும். இவர் மீது உம்முடைய பாதுகாப்பை, இவர் மீது உம்முடைய விடுதலையை, ஆசீர்வாதத்தை, என் தேவனை யாரேனும் விலகினரா இருந்தால் அந்த பலனை, யாரேனும் வியாதி உள்ளவரா இருந்தால் குணமாக்குதலை உம்முடைய அதிகாரத்தினால் இவருடைய மீது இந்த அறிக்கிறேன். இவரை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே விசுவாசிக்கிறீர்களானால் சொல்லுங்கள், நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென். தேவன் உங்களுக்கு இந்த புது வாழ்க்கை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். இப்போது நேரம் இந்த புது வாழ்க்கையை நீங்க ஏற்றுக்கொண்டு அவர் பெயரை மகிமைப்படுத்த தொடர்ந்து விசுவாசத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை வழி நடத்தட்டும். மீண்டும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.